அன்பு நேர்களே, இன்று வெள்ளிக்கிழமை நாடுகளில் இஸ்ரேல், குவைத், பஹ்ரைன் மீது மிகப்பெரிய கச்சேரி வைத்துள்ளது ஈரான். தாக்குதல்கள் அதிகமாக இருக்கின்றது. இதே நேரம் ஈரான் கடற்படை உளவுத் தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். துணை உளவுத் தலைவர். டெல் அவிவில் 50 இடங்களில் தாக்குதல். பஹ்ரைன் துறைமுகம், குவைத் துறைமுகம் முதல் தாக்குதல். நாம் ஏற்கனவே ஒரு செய்தி தந்திருக்கிறோம் இல்லையா? இன்று காலை செய்தி நினைக்கிறேன். இவங்கட F-15 ஒரு விமானம் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த தாக்குதல் நடந்த பிற்பாடு 2 விமானிகளும் ஈரானுக்குள்ளே தப்பி இருக்கின்றார்கள். அவர்களை வேட்டையாடுவதற்காக பொதுமக்களை கூட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பொதுமக்களிடம் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய பரிசு தொகை, அது நமக்கு இந்த செய்தி வரும்போது வரல, ஈரானிய அரசாங்கம் கொடுத்திருக்கு. 2 பேரையும் பிடிச்சு கொடுத்துருங்க, மிகப்பெரிய பணம் கொடுப்போம் என்று எல்லாரும் வேட்டையாடுறாங்க. அங்க ஏரியாவுக்குள்ளே போயிடுறார்கள். காணாமல் போன வீரர்களை கண்டுபிடிப்பிருக்க டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் கூட மீட்பு பணிக்காக பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பை சல்லடை போட்டு தேடுவதற்காக பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் அனுப்பிக்கிறாராம் அங்கிட்டாலே. இதுகளெல்லாம் போஸ்டர்ஸும் போயிட்டு இப்ப ஹெலிகாப்டர் கண்டடத்துல ஏவுகணை தாக்குதல் தொடுத்து அதுல வேற அழிய போறான் பாவிகள். 6000 கிலோமீட்டருக்கு மேலாம் பறந்திருக்கிறான் அவங்களோட ஊருக்குள்ள. இது தூரமான ஊர் தான், கிராமப்புறம் மலைப்பகுதியாம். கிராமப்புறம் மலைப்பகுதினா அவங்க எங்கேயுமே தப்ப முடியாது. எப்படியும் ஈரான் தாடிக்காரன கையில அம்முட்டுருவாங்க, கச்சேரி வைப்பானுகள். அது ஒரு IRC மேல நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து வச்சு, தம்பா வந்த பாதையெல்லாம் போட்டு 2 அறையும் போட்டு வந்தியா, யார கொண்டா இப்ப கொண்டா எல்லாம் சும்மா விடுவான்லப்ப எங்கிட்ட அந்த பள்ளி சிறார்கள் இல்ல, நீ வந்தியா, ஐயோ நான் எங்க வந்துச்சு உண்மையை சொல்லு அடிப்பான், சாத்துவான், மரபுகளை கொஞ்சுவானா அடிக்கத்தான் செய்வான். அது ஒரு புறம். இதுக்கிடையில் அமெரிக்கா இஸ்ரேலில் போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனை ஒன்றை முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அவங்கள முன்மொழிந்து இருக்கிறாங்களாம். அதையும் பார்க்கலாம் என்று சொல்றாங்க. ஒரு போர் நிறுத்தம் வந்தா நல்லோப்பா, அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க மக்கள் எல்லாம். மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் உலகம் போய் கொண்டிருக்கிறது. வாங்க நம்ம செய்திக்குள்ளே போயிடுவோம். ஈரானின் கடற்படை துணை உளவு தலைவர் ஹேனம் ரசாபி கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் கடற்படை துணை உளவு தலைவர் ஹேனம் ரசாபி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியமாகிவிட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் IRGCயின் கடற்படையின் துணை உளவு தலைவரான ஹேனம் ரசாகி ஒரு குறிவைத்த தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை உறுதி செய்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையில் ஹேனம் ரசாவி கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றது. நடந்தது உண்மையாகி விட்டது. வெள்ளிக்கிழமை செய்தியாக வந்திருக்கின்றது. உண்மை வாக்குறுதி 92வது தாக்குதலில் அமெரிக்காவின் முக்கிய ரேடார்களும் கடற்படை இலக்குகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 92வது அலையில் ஈரானிய ஆயுதப்படைகள் பிராந்தியம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் முழுவதும் அமெரிக்காவின் மூலோபாய ரேடார் அமைப்புகளையும் கடற்படை உபகரணங்களையும் குறிவைத்து தாக்கி அளித்திருக்கின்றது. 92வது அலையின் ஒரு பகுதியாக வெள்ளிக்கிழமை காலை முதல் தங்களது கடற்படை மற்றும் விண்வெளிப்படை பல ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ரோன்களை பயன்படுத்தி பிராந்திய மற்றும் ஆக்கிரமிப்பிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியில் உள்ள அமெரிக்க பயங்கரவாதிகளின் ரேடார் அமைப்புகளையும் கடற்படை உபகரணங்களையும் தகர்த்துள்ளதாக இஸ்லாமிய காவல் படை தெரிவித்திருக்கின்றது. இந்த கடற்படை நடவடிக்கையின் முதல் பகுதியில் குவைத்தில் இருக்கின்ற சூவை துறைமுகத்தில் உள்ள அமெரிக்க நீர்நிலை தரையிறங்கும் படகுகள் கூடும் இடம் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தகர்க்கப்பட்டதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பஹ்ரைனில் உள்ள ஜபல் அல் துகான் ரேடார் தளத்தில் நிறுவப்பட்டிருந்த AR-327 நீண்ட தூர முப்பரிமாண முன்கூட்டி எச்சரிக்கை வான் ரேடார் மற்றொரு கட்டத்தில் ரோன் தாக்குதல்களால் தகர்க்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு நடந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை அதிகாலையில் IRGCயின் ஏரோபஸ் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவி தென்கிழக்கு ஹைபாவில் உள்ள இஸ்ரேலிய F-16 போர் விமான படை பிரிவுகளின் தளமான ரமத் டேவிட் விமான தளத்தை தகர்த்தது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. IRGCயின்
ஏரோஸ்பேஸின் தாக்குதல் மற்றும் ஏவுகணை நடவடிக்கைகளின் மற்றொரு பகுதியாக பதிலடி தாக்குதல் மற்றும் தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு தந்திரத்தின்படி டெல் அபிவின் மைய பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இடங்கள் ஹோரம்ஸ்கார் 4 பல்முனை ஏவுகணைகளை ஏவி திறம்பட குறிவைத்தன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் வாஷிங்டனுக்கும் டெல் அபிவுக்கும் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர்களின் இராணுவ நிலைப்பாட்டின் பயனற்ற தன்மையை நிரூபித்துள்ளன என்றும் IRGC கூறியிருக்கின்றது. மேலும் இந்த அலையில் இலக்கு வைக்கப்பட்ட மற்றும் விரிவான தாக்குதல்கள் தொடர்கின்றன என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. ஆரம்பகால ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டின் ஆயுதப்படைகளுக்கு தங்கள் அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படுத்த வீதிகளில் இறங்கியுள்ளனர். அந்த படைகள் பிராந்தியம் முழுவதும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ மற்றும் மூலோபாய தளங்களையும் அமெரிக்க ராணுவ தளங்களையும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தொடர்ந்து குறிவைத்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு பெரும் பின்னடைவு என்று சொல்லப்பட்டாலும் கடற்படை நன்றாகவே இயங்குகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் துணை உளவு தலைவர் ஹினாம் ரசாகி ஒரு குறிப்பிட்டு தாக்கப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதை IRGC உறுதி செய்துள்ள நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையில் ஹினாம் ரசாகி கொல்லப்பட்டதாக ஊடகங்களும் அமெரிக்காவும் தெரிவித்திருக்கிறது. பல சர்வதேச அறிக்கைகளின்படி பர்சிய வளைகுடாவில் உள்ள ஈரானின் தெற்கு துறைமுகமான பந்தர் அப்பாஸ் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் IRGC கடற்படை தலைவர் ரியர் அட்மிரல் அலி ரைஷா டங்சரியுடன் ரைசாவும் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் ரசாகி உட்பட IRGCயின் மூத்த கடற்படை தலைவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு படை ஏற்கனவே அறிவித்திருந்ததும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை IRGCயின் கடற்படை கட்டமைப்புக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அடியாக IDF விவரித்தது. டங்சரி மற்றும் பிற மூத்த தளபதிகள் கடல்சார் நடவடிக்கைகளை வழிநடத்துவதற்கும் ஹாமஸ் ஜலத்தந்தியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்துக்கும் அச்சுறுத்தல் விடுப்பதற்கும் பொறுப்பாக இருந்ததாக அது கூறியது. கடற்படையின் உளவுத்துறை தலைவரான ரசாய் பிராந்திய உளவு தகவல்களை சேகரிப்பதிலும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பிலும் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரில் போர் நிறுத்தத்திற்கான பிரச்சனைகளை ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் வெள்ளிக்கிழமை முன்மொழிந்திருக்கின்றார். உலக வல்லரசுடன் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு உதவிய முகமது ஜவாத் ஜாரிப் ஈரான் வெற்றியை அறிவித்து ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும் அது 2 நோக்கங்களுக்கு உதவும் என்றும் கூறியிருக்கின்றார். தற்போதைய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் அடுத்த மோதலை தடுப்பது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க விமானிகளுக்கு பரிசு தொகை அறிவித்துள்ளது ஈரான். தப்பி பிழைத்தவர்களை தீவிரமாக தேடுவதற்காக பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகிறார். தெஹ்ரானுக்கு மேலே ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து அமெரிக்க விமானிகளின் தலைகளுக்கு ஈரான் மிகப்பெரிய பரிசு தொகை அறிவித்திருக்கின்றது. காணாமல் போன அமெரிக்க ராணுவ வீரர்களை கண்டுபிடிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக ஒரு தேடுதல் மற்றும் மீட்பு பணியை தொடங்கி இருக்கிறார். பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பை சல்லடை போட்டு தேடுவதற்கு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 விமானிகளை பிடிப்பதற்காக அரசு தொலைக்காட்சி மீட்பு தொகையை அறிவித்து நாடு முழுவதும் உள்ள பல செய்தி நிறுவனங்கள் 2 அமெரிக்க விமானிகளை பிடிப்பதற்கு பதிலாக ஒரு பெரும் பரிசு தொகையை அறிவித்திருக்கின்றது. 6000 மைல்களுக்கு மேலாக பறந்து விரிந்த அடர்ந்த கிராமப்புற மற்றும் மலைப்பாங்கான பகுதியான ஈரானின் கோஹிலியோ மற்றும் போயர் ஹெமத் மாகாணங்களில் வசிக்கும் மக்கள் அமெரிக்க விமானிகளை வேட்டையாடுமாறு வலியுறுத்தப்பட்டதாக காவல்துறை அறிக்கை கொண்டு தெரிவித்திருக்கின்றது. மோதல் தொடங்கியதிலிருந்து எதிரி பிரதேசத்தில் ஒரு அமெரிக்க ஜெட் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்றும் தெஹ்ரான் இதற்கு முன்னர் தனது பொது பிம்பத்தை வலுப்படுத்த பிரச்சாரங்களை வெளியிட்டு வந்துள்ளது என்றும் ஆனால் வாஷிங்டன் அரசு தொலைக்காட்சியின் அறிக்கைகள் அடிக்கடி நிராகரித்திருந்தது. மேலும் எதிரி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் கூற்றுகள் பெரும்பாலும் பொய்யானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன.
ஹாமிஷ் ஜலசந்தியில் உள்ள ஹெம்ஸ்டீமின் மீது சுட்டுப்பிடிக்கப்பட்டதாக கூறப்படும் விமானத்தின் சிதைவுகள் அடங்கிய காணொலிகளை இஸ்லாமிய ஆட்சி இதற்கு முன்னர் பகிர்ந்திருந்தது. ஆனால் வாஷிங்டன் அதை மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. இருந்த போதிலும் ஈரானில் எஞ்சியிருப்பதை அளிக்கும் வேலையை அமெரிக்கா இன்னும் தொடங்கவே இல்லை என்று ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து களத்தில் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர் அந்த ஆட்சியின் முக்கிய பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை தாக்குவதாக சூளுரைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஈரானில் உள்கட்டமைப்புகளை முற்றுமுழுதாக தாக்க போகின்றன என்றும் அது அநேகமாக நாளை மறுதினம் கடந்து சுமார் 48 மணி நேரம் கடந்து அவைகள் நடைபெறுவதற்கான மிக வாய்ப்பு இருப்பதாகவே உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. நமக்கு விடிந்தால் செவ்வாய்க்கிழமையாகவும் திங்கட்கிழமையும் இந்த தாக்குதல்கள் மிக அதிகமாக நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு அணுகுண்டும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் ஈரான் கூட ஒரு தகவல் வந்திருக்கின்றது. நாங்களும் அணுகுண்டை கையில் எடுப்போம் என்று ஒரு கருத்தும் வந்திருக்கின்றது. அது வந்த இடம் வேற, சொல்லப்பட்ட இடம் வேற. ஆனால் செய்தி நாம் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் ஈரான் கையில் நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது ஈரான் கையில் அணுகுண்டு இருப்பதாகவே இருக்கின்றது. அப்படி ஒரு நிலை வந்தால் அநேகமாக இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு தாக்குதலை ஈரான் செய்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றோம். முற்றுமுழுதாக அது போடப்படவெனில் ஒரு பாம்பை அடித்து விட்டால் அவன் இஸ்ரேல் உடனடியாக தன்னிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்கள் ஈரானில் கொட்ட வேண்டிய நிலையும் ஏற்படும். ஆனால் அணுகுண்டின் லீக் ஆனது அவர்களின் நேச நாடுகளையும் தாக்கும், ஏன் அரபு தேசங்களையும் தாக்கும். பரவாயில்ல, நீ தாக்கு, நடப்பதை பாப்போம் என்றுதான் நிலை இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.